இந்த கொள்கை கூட்டணிக்கு எதிராக மிக குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்திருக்கின்ற இந்த கொள்கை கூட்டணிக்கு எதிர் அணியாக எந்த விதத்திலும் கொள்கைகளை பற்றி கவலைப்படாத, ஊழல் செய்வதையே முழு நேர தொழிலாக வைத்திருக்கின்ற, அதிலும் ஊழலை சட்டபூர்வமாக செய்கின்ற, மிக சமீபத்திலே வெளிவந்திருக்கின்ற தேர்தல் பிரமாண பத்திர ஊழலாகட்டும் அல்லது CAG அறிக்கை சொல்லி இருக்கின்ற அந்த ஊழலாகட்டும், சட்டபூர்வமாக வங்கிகளிலே பணத்தை போடுகின்றது ஊழல் மூலமாக எப்படி என்பதை உலகிற்கே நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற பாஜக கட்சியினுடைய அந்த அணியை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அணியிலே பெரிதாக சொல்லிக் கொள்வதற்கு யாரும் கிடையாது என்றாலும் அதை அவர்கள் அணி என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். அந்த அணிக்கான பிரச்சாரமாக குறிப்பாக தென் சென்னை தொகுதியிலே நேற்றைக்கு ஒரு மிகப்பெரிய ரோட் ஷோ என்று தானாக சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய ஒன்றிய பிரதமர் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கின்றார். நான் அவருக்கு ஒன்றை பணிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் ரோட் ஷோ 7 முறை 70 முறை 700 முறை 7000 முறை கூட நடத்தி கொள்ளலாம். ஆனால் ரியல் டைம் ஆக்ஷன் ஹீரோ எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி தான். ஏனென்றால் களத்திலே ஆட்சியிலே இருக்கின்ற காலத்தில் மட்டுமல்ல, இல்லாத காலத்திலும் கூட நாம் 2011 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த அந்த காலகட்டத்தில் உடன் கொரோனாவை சந்திக்கின்றோம். மக்கள் அனைவரும் கதவுகளை சாத்திக்கொண்டு இருக்க வேண்டிய சூழல். வெளியே வராதீர்கள், தனித்தனியாக இருங்கள், ஒருவரோடு ஒருவர் உறவாட வேண்டாம், கைகுலுக்க வேண்டாம் எல்லாம் அறிவுறுத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் எங்களுடைய கழகத் தலைவர் தளபதி ஒன்றிணைவோம் வா என்று துணிச்சலாக கழக உடன்பிறப்புகளை ஒன்று திரட்டி மக்களுக்கு அவர்கள் இருந்த இடத்திலேயே சென்று அவர்களுக்கான மருத்துவ உதவியாகட்டும் அல்லது அவர்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை ஆகட்டும் முன்னெடுத்து செய்த அந்த பெருமைக்கு சொந்தக்காரர். உலகத்தையே அச்சுறுத்திய அந்த கொரோனா காலகட்டத்தின் அந்த 2வது பகுதியிலே தான் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்பொழுதும் சிறிதும் மனம் தளராமல் எந்த முதலமைச்சரும் செய்திராத காரியமாக முழு கவச உடை அணிந்து, தடுப்பு கவச உடை அணிந்து கொரோனா நோயாளிகளை சென்று சந்தித்த முதலமைச்சரும் அவர்தான். அப்படி ஆட்சியில் இருந்த பொழுதும் சரி இல்லாத பொழுதும் சரி நமக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் தந்திருக்கின்ற திட்டங்களின் பலத்துடனும் உங்கள் பிரச்சனைகள் குறித்து உங்களின் குரலாக பாராளுமன்றத்திலே உங்கள் பிரதிநிதியாக நான் முன்வைத்து பேசியிருக்கின்ற அந்த விஷயங்களை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையிலும் 2ஆம் முறையாக உங்கள் முன்பாக களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்குரிய தாய்மார்கள் நினைத்து பார்க்க வேண்டும், என்னென்ன திட்டங்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கின்றார். ஒரு குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் குடும்ப தலைவிகளுக்கு என்று கேஸ் அடுப்பு முதலாக வழங்க வேண்டும் என்கின்ற ஒன்றை கொண்டு வந்த பொழுதுதான் இலவசம் என்று ஒன்றை எல்லோரும் முன்வைத்தார்கள். எதுவுமே இலவசம் கிடையாது, ஃப்ரீபீஸ் கிடையாது. திமுக கொண்டு வருகின்ற எல்லா திட்டங்களுக்கும் அடிப்படை சமூக நீதிதான். ஏன் கேஸ் அடுப்பு என்கின்ற ஒன்றை தலைவர் கலைஞர் முன்னெடுத்தார் என்றால், அது என்ன மேல்தட்டு பணக்கார வர்க்கத்தை சார்ந்த பெண்கள் மட்டும் உடனடியாக அரை மணி நேரத்திலே கேஸ் அடுப்பிலே சமையல் செய்துவிட்டு அவர்கள் வரவேற்பறையிலே வந்து ஓய்வாக அமர முடிகிறது என்றால், அந்த வசதி அதற்கான வாய்ப்பு ஏன் நம்மை போல ஏழை எளியவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைத்து அவர் கொண்டு வந்ததுதான் அந்த கேஸ் அடுப்பு வழங்குகின்ற திட்டம். அந்த சமயத்திலே அதிகாரிகள் அவரிடத்தில் கேட்டார்களாம். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கேஸ் அடுப்பில் 2 பர்னர் இருக்கும். அதிகாரிகள் அவரிடத்துல சொல்கிறார்கள், ஐயா 2 பர்னருக்கு பதில் 1 பர்னர் வச்சு அடுப்பு கொடுத்தா விலை ரொம்ப குறையும், கூடுதலான பெண்களுக்கும் நம்ம கொடுக்கலாம், அந்த வகையில் 1 பர்னர் வச்ச கேஸ் அடுப்பை நம்ம கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. தலைவர் கலைஞர் சொல்கிறார், ஏன் எங்களுடைய உறவினர்களான என்னுடைய இரத்த சொந்தங்களான ஒடுக்கப்பட்ட அந்த பெண்கள் ஒரு அடுப்பில் சோறு ஒரு அடுப்பில் குழம்பு வைத்து அரை மணி நேரத்திலே சமையலை முடித்துவிட்டு காலார வாசற்படியிலே உட்கார வேண்டும் என்று தானே நான் கேஸ் அடுப்பு தருகின்றேன். ஆகவே கண்டிப்பாக 2 பர்னர் வைத்த கேஸ் அடுப்பு தான் கொடுக்க வேண்டும், அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை என்று 1000 ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றார். அந்த 1000 ரூபாய் என்பது எந்தெந்த வழிகளிலெல்லாம் நமக்கு உதவுகின்றது. நாம் நம்முடைய அம்மா வீட்டிற்கு போக வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஒரு 5ஆம் தேதி நம்முடைய
கணவரிடம் சென்று அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலான் இருக்கிறேன், ஒரு 100 ரூபாய் எனக்கு வேணும்னு கேட்டால் அவங்க முகம் சுளிக்காமல் தருவாங்க. ஒரு 15ஆம் தேதி மறுபடியும் போய் என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர்றேன், எனக்கு ஒரு 50 ரூபா வேணும் அப்படின்னா கொஞ்சம் முணங்கிக்கிட்டே சரி எடுத்துக்க அப்படிம்பாங்க. 28ஆம் தேதி போய் என்னுடைய அக்காவை போய் பார்த்துட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னா உனக்கு வேறு வேலையே கிடையாது, இப்படி மாதத்துக்கு 3 தடவை அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு என்கிட்ட வந்து நிற்கிறேன்னு. மனம் நமக்கு பொறுக்குமா? எவ்வளவு வெதும்பும். எவ்வளவுதான் நாம் படித்து எவ்வளவுதான் வேலை பார்க்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நம் காலில் நாம் நிற்பதற்கு என்று வழியில்லாத அந்த பெண்கள் தங்களுடைய தேவைகளுக்கு என்று ஒரு இடத்திற்கு செல்வதற்கு, தம்முடைய மருத்துவ செலவிற்கு என்று இந்த 1000 ரூபாய் மிகப்பெரிய அரிய வகையிலே உதவுகின்றது என்பதை ஒவ்வொரு குடும்ப பெண்ணும் உணர்ந்திருக்கின்றோம். அந்த உணர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணும் வருகின்ற 19ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்திலே போடுகின்ற ஓட்டுத்தான் மோடி அரசிற்கு நாம் வைக்கப் போகின்ற வேட்டு. தாய்மார்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும், அந்த வேட்பாளர் பட்டியலிலே முதல் இடத்தில் முதல் பெயர் முதல் சின்னம் உதயசூரியன் தான். நீங்கள் மறக்கக்கூடாது. முதல் பெயர் என்னுடைய பெயர் சுமதி என்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன். நீங்கள் பார்க்க வேண்டியது உதயசூரியன் சின்னமும் முதல் பெயரும் தான். போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் உதயசூரியனுக்கு விழுந்தால்தான் நாம் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கின்ற நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமைகளை தொடர முடியும். தலைவர் கலைஞர் தேர்தலிலே முதலாக போட்டியிட்ட பொழுது ஒரு மிக மிக பகிர்வதற்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. அனைத்து பத்திரிகைகளும் அப்பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கவனத்தை குவித்திருந்த சமயம், இந்திய அளவிலேயே குளித்தலை தொகுதியிலே தான் குறைந்த அளவில் செல்லாத ஓட்டுக்கள் பதிவாகி இருந்தன. 4 ஓட்டு தான் செல்லாத ஓட்டுக்கள். அப்படின்னா கலைஞர் எப்படி சுற்றி சுழன்று தேர்தல் பணியாற்றி இருப்பார் என்பதை நினைத்து பாருங்கள். அது மட்டுமல்ல, தண்ணீர் பள்ளி என்கின்ற ஒரு கிராமத்திலே அந்த கிராமத்தில் போடப்பட்டிருந்த அத்தனை ஓட்டுக்களும் உதயசூரியன் தான். வேற எந்த சின்னத்திற்கும் அந்த கிராமத்திலே ஓட்டுக்கள் பதிவாகவே இல்லை. தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அத்தனை பூத்துகளும் தண்ணீர் பள்ளிகளாக மாற வேண்டும். மாறுகின்ற அதிசயத்தை நாம் அத்தனை பேரும் வருகின்ற 19ஆம் தேதி நிகழ்த்த வேண்டும். நமக்கு என்று புதுமை பெண் திட்டம், விலையில்லா பேருந்து பயண திட்டம், ஆண் குழந்தைகளுக்குமாக அவர்களுடைய படிப்புக்கு என்று கொண்டு வந்திருக்கின்ற தமிழ் புதல்வன் திட்டம், இப்படி எத்தனையோ திட்டங்கள் இருக்க, நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தவுடன் ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன் மக்களுக்கு. அதாவது ஐடி கொரிடார் என்று சொல்லப்படுகின்ற நிறைய ஐடி தொழிற்சாலைகள் நிறைந்திருக்கின்ற தொகுதி என்னுடைய தொகுதி என்பதால் அங்கு நேர்முக தேர்வுக்கு வருகின்ற இளம் பெண்கள் என்னிடத்திலே பலர் சொன்னார்கள், அம்மா இங்கு நாங்கள் சென்று ஓரிரு நாள் தங்கிச் செல்வதற்கு அதிக கட்டணம் கொடுத்து விடுதிகளிலே தங்க முடியவில்லை, அதே சமயத்தில் விலை உயர்ந்த அந்த இடங்களிலும் தங்குவதற்கு எங்களுக்கு வசதி இல்லை, தங்குவதற்கு என்று ஏதாவது எங்களுக்கு இடம் வேண்டும் என்று. நிச்சயமாக உங்களுக்கு என்று குறைந்த கட்டணத்தில் விடுதிகள் கட்டி தரப்படுவதற்கு முயற்சி செய்கிறேன் என்று சொன்னேன். 2 வருடங்கள் அதிமுக ஆட்சி, அது நடைபெறவில்லை. எங்களுடைய நாடாளுமன்ற நிதி என்பது நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வருடத்திற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 5 கோடி தர வேண்டும். 19-20ற்கு 2.5 கோடி கொடுத்தார்கள். அந்த 2ஆம் கட்டத்திற்கான 2.5 கோடி பிரைம் மினிஸ்டர் ஒன்றிய நம்முடைய பிரதமருடைய PM கேர் என்கின்ற வெள்ள நிவாரண நிதிக்கு எடுத்துக்கொண்டார்கள். 20-21ற்கு 5 கோடி எடுத்துக்கொண்டாகிவிட்டது. 21-22க்கும் 5 கோடி எடுத்துக்கொண்டாகிவிட்டது. 12.5 கோடி அவருடைய நிதிக்கு முதலில் சென்று விட்டது. போராடி கோரிக்கைகள் வைத்து எல்லாம் நாங்கள் போராடிய பின்பு 7 கோடி எங்களுக்கு திருப்பி அளிக்கப்பட்டது. அது இந்த கடந்த 3 வருடங்களில் மட்டுமே நாங்கள் அதனை முழுமையாக செலவழிக்க முடிந்தது. இந்த நிலையை முதலமைச்சரிடம் சொன்னவுடன் அவர் தோழி என்ற பெயரில் இப்பொழுது அந்த பெண்களுக்காக தமிழ்நாட்டிலே குறைந்த கட்டணத்தில் விடுதிகளை நிறுவியிருக்கின்றார். அப்பொழுது சொன்ன வாக்குறுதி, ஒன்றிய அரசால் நிறைவேற்ற முடியாத அந்த வாக்குறுதி இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால் அது எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய திருமா அவர்கள் மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் தோழர். ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக ஒலிக்கின்ற, என்றென்றைக்கும் கற்பி ஒன்றுபடு போராடு என்பதையே நம்முடைய அத்தனை பேருக்கும் உரிமை முழக்கமாக முன்வைத்திருக்கின்ற தோழர் அவர்களுக்கு அன்பான வணக்கம். தோழர் அவர்களுடைய அந்த எழுச்சி மிகுந்த உரையை காண உங்களோடு நானும் ஆவலாக இருக்கின்றேன். பல முறை பல இடங்களில் பல மேடைகளில் கேட்ட குரல்தான். ஆனாலும்
ஒவ்வொரு முறையும் எழுச்சியையும் உரிமை முழக்கத்தையும் நமக்குள் உரிமை உணர்வையும் ஊட்டுகின்ற அவருடைய அந்த உரைக்காக வழிவிட்டு என்னுடைய உரையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.